இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு எபிசோட் வந்து நம்மளால கவர் பண்ண முடியல. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நேற்றுக்கு நடந்த எபிசோட் பத்தியும் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறத பத்தியும் நம்ம பேசுகிறோம். ஸோ நான் ஹரிஷ், நம்ம கூட தினம் பேசுறதுக்காக பிரியவன் அவர்கள் வச்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். சோ இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்ன்றத நாங்க எங்க சேனல் சார்பா சொல்லிக்கிறோம். நேத்திக்கு வந்துட்டு எங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்துட்டு ஹரிஷ்க்கு வேற ப்ராஜெக்ட் இருந்ததுனால. சோ அதை நேத்து இன்னைக்கு எல்லாம் ரெண்டுமே வந்துட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுதான். எனக்கு தெரிஞ்சு நேத்தி பேசலன்றப்போ வந்துட்டு சண்டே எபிசோட் நம்ம பேசலன்னுட்டு நினைக்கிறேன் ஹரிஷ். சண்டே எபிசோடு வந்துட்டு கண்டிப்பா பேசணுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அங்க ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. சொன்னாங்க. ஆஹ் கேள்வி கேட்க வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்க என்கரேஜ் பண்ண வேண்டியவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. கேள்வி கேட்க வேண்டியவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுறாரு. அது ஏன் அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. புரியல. அவருடைய ஹாஸ்டிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது அவர் ஹாஸ்ட் பண்றதுக்கு பொருத்தமான நபர் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் வந்து எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அங்க போனவங்க அந்த ஷோ சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு ஷூட்டிங் போனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி எல்லாமே கேட்டாரு, அதை வந்து எடிட் பண்றாங்க, எடிட் பண்ணி இந்த இதெல்லாம் வரணும் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு எடிட்டிங் டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறது ஒரு 1 hour எபிசோட் தான் பாக்குறீங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கும் தனித்தனியா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஷூட் போகுது. விவேக்கும் அந்த விக்கல்ஸ் விக்ரம் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணாங்கல்ல, 25 மினிட்ஸ் போச்சு. ஆனா வந்து உங்களுக்கு 1 hour ஷோல உங்களுக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷமா அதை எடிட் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி பேசினதே வந்து உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசினாரு அவரு. அதையே வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு 20 மினிட்ஸ் இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ எடிட்டிங் டீம் மேலதான் இதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அங்க போனவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அங்க பேசியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியல. போனவங்க சொல்றது 25 மினிட்ஸ் தான் எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் அவர் பேசினது நிறைய பேசினாரு அப்படிங்கிறாங்க. ஓகே, நிறைய பேசினாரு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிறைய எடிட் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன கேக்குறேன்னா, எஃப்ஜே வந்து என்னமோ பிக் பாஸ் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப என்ன ஒட்டி பிறந்தவர்கள், ஒரே தட்டுல 2 பேரும் சாப்பிட்டவங்க மாதிரி உட்காந்து டியூடுன்னு உட்காந்து பேசுறதுனால வந்துட்டு எஃப்ஜே பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்கப்படாமலேயே இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி போட முடியாதுல்ல. அது ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு விக்கல்ஸுக்கு வந்துட்டு அந்த அவருக்கு மட்டுமே வந்துட்டு விஜய் சேதுபதி நிறைய ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். லைக் வாட் ஹி வாஸ் டூயிங் டு சாச்சனா லாஸ்ட் சீசன், ஹி இஸ் டூயிங் த சேம் திங் டு விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி நான் பார்க்கலாம். அது பார்வதி கொடுக்குறாரோ அந்த ஸ்பெஷல் இது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா விக்ரம் வந்து அவர் கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறார் விக்ரம், அதுதான் நான் பார்ப்பேன். பட் பார்வதி வந்து என்ன தப்பு பண்ணாலும் அதை கேட்கக்கூடிய இடத்துல விஜய் சேதுபதி இல்லை. வந்து நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லும் போது கூட நீங்க வந்து மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க இருக்கணும்னு சொல்றத தவிர நீங்க பண்ணது தப்புங்கிறத சுட்டி காட்ட தவிர பார்வதி இல்ல, அது யாருக்குமே பண்ணலையே. இப்போ கனிய வந்துட்டு கேள்வி கேட்கிறாரு, ஃபர்ஸ்ட் உப்பு போட்டீங்களா இல்ல மறைச்சு வச்சீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு கனி வந்துட்டு மறைச்சு வச்சோம். திரும்ப கேட்கிறாரு, ஃபர்ஸ்ட் உப்பு போட்டீங்களா இல்ல மறைச்சு வச்சீங்களான்னு. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா மறைச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி கனி ஒரு இது பண்ணப்ப கூட என்னமா பேசுற நீ அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்டிருக்கலாம். மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு கமலவீனா மட்டும்தான் இருக்காரு. டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே நபர் கமலவீனா மட்டும்தான் இருக்காரு. மத்த எல்லார்கிட்டயும் வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி ஒரு இது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாரு அப்படின்னா பார்வதிக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். வேற யாருக்கும் அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. பார்வதி பண்ற தவறுகளை சுட்டி காட்ட தவறுறாரு, அது புரியுது. அண்ட் கனி விஷயத்துல வந்து இந்த உப்பு கொட்டினதெல்லாம் அவர் இன்னுமே கேள்வி கேட்டுக்கணும். நீங்க வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்றது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டதுனால யாரும் சாப்பிட முடியல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ யாருமே சாப்பிட முடியாம இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துதான் நீங்க வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுடைய அருமையை சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் கேட்க தவறாருன்னு இன்னும் புரியல. கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம இருக்கிறார். நீ முதல் சாப்பாடுக்கு நீ கேட்டிருக்கணும். அப்புறம் நீ சினிமால எல்லாம் வந்துட்டு விவசாயிகள் இது அதுன்னு சொல்றதுலாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. சாப்பாடு விஷயத்த நீ கேட்டிருக்கணும். அது வந்துட்டு
தவறினது வந்துட்டு பெரிய குற்றமாவே நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவேன் நான். அதே மாதிரி வந்து நீ சொல்ற பாரூக் இது பயாஸ்டா இருக்காருனாக்கா எஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாரூக் பண்றது எல்லாமே வந்துட்டு அராஜகமா தான் தெரியுது எனக்கு. எந்த ஒரு ரூல்ஸுமே நான் பண்ண மாட்டேன் நீங்க பண்ணுங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் ஓகே, ஹவு கேன் தீஸ் பீப்புள் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஐ எம் ஓகே வித்தா. பட் நிறைய விஷயம் எதுவுமே வந்துட்டு நான் செய்ய மாட்டேன். பட் இதுக்கு கிச்சன்ல ஏறி உட்கார்ந்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கிச்சன்ல ஏறி உட்கார்றதுங்கிறது அது பார்வனுடைய விருப்பமாவே இருந்தாலும் அங்க இருக்கிற மத்த 18 பேருடைய தாட்டும் அவசியம். நீங்க வந்து வீட்டுல கிச்சன்ல ஏறி உட்காரலாம், அது வேணா உங்க வீடு, வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இதுதான் கேரக்டர்ங்கிறது தெரியும். பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அங்க இருக்க முடியும். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் நானா தான் இருப்பேன்னு சொல்றது அது உங்களுடைய கேம் பிளே. அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் மத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதைத்தான் வந்து விஜய் சேதுபதி சொல்ல நினைச்சாரு. பட் என்னன்னா கொஞ்சம் மழைப்போல சொல்லி முடிச்சிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இப்போ பார்வதி உட்கார்ந்ததுனாலதான் பிரச்சனையே. அங்க வேற யாருன்னா உட்கார்ந்து இருந்தா அங்க கண்டிப்பா பிரச்சனை ஆயிருக்காங்க. இல்ல, பார்வதி உட்கார்ந்தது பிரச்சனை இல்ல. பார்வதி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்கார்ந்தாங்க. ஓகே, அதுதான் பிரச்சனை. அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த உடனே வந்த வேகத்துல அப்படியே வந்து கிச்சன்ல அந்த ஸ்லாப்ல உட்கார்ந்தாங்க. அதனாலதான் கேள்வி கேட்டது, நீங்க எப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்க, போயிட்டு வந்து நீங்க அப்படியே உட்காடுறீங்களே, அப்ப அங்க இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாம் இங்க வந்து ஒட்டாதா, இங்க தானே சப்பாத்திக்கெல்லாம் நாங்க பண்றோம், அப்ப அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் இங்க ஒட்டாதா அப்படின்னு கேட்டதுக்கு தான் நான் அப்படிதான் உட்காருவேன், அது என்னோட ஸ்டைலு, நான் வீட்லயே இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா. அதனாலதான் வந்து விஜய் சேது சொன்னாரு, வீட்டுல இருக்கிறது ஓகே, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னங்கிறது தெரியும். ஆனா இங்க 19 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் கான்சியஸ்னஸ் இருக்கும், ஹைஜீனிக் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிறாரு. அதான் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. இவங்க ஸ்கூலிங் காலேஜ் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அப்போ நான் வீட்டுல இருக்கிற மாதிரி ஸ்கூல்ல இருக்கேன் காலேஜ்ல இருக்கேன்னு போய் சொல்லியிருக்க முடியுமா? கொஞ்சம் அந்த பேசிக் டீசன்சியாச்சும் இருந்திருக்கணும்ன்றதுதான் பார்வதிக்கு. படிச்சேங்கிறாங்க. எம்சிசில படிச்சதுக்கு வந்து அங்க டிசிப்ளின் பயங்கரமா இருக்கும். பட் வந்து எம்சிசி ஸ்டூடெண்டான எனக்கு கேள்வி அது. ஓகே, क्वेश्चन மார்க். இது அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து கம்ருதீனை ரொம்ப டார்கெட் பண்ணி 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 பேசுறது. என்ன சொல்றது, லாஸ்ட் சீசன் எல்லாம் அருண் பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? போடுற ட்ரெஸ் எல்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு அருண் ஒரு காமெடி பீஸ் மாதிரியே நடத்திட்டு இருந்தாரு. த சேம் திங் இஸ் ட்ரைங் டு டூ கம்ருதீன் நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரெண்டு இப்ப நாங்க பாக்குற எங்களுக்கே புரியுது அது. அவனுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, வார்த்தைகளை வந்துட்டு ப்ராப்பரா வந்து கன்வே பண்ண தெரியலன்றது எல்லாருக்கும் தெரியுது. அவசரத்துல அவன் வளர்ந்த விதம் அந்த மாதிரி, அவன் சொன்ன அவனோட கடந்து வந்த பாதையை சொல்றப்போ வந்துட்டு அப்போ நம்மளுக்கு நல்லாவே புரியுது என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி அந்த ஒரு இதுல வளர்ந்துருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. வை கான்ட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்னு கேக்குறேன். பட் அதுக்காக அவனுக்கு பார்ஷாலிட்டி பண்ணுங்க, அவன் பண்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. பட் கீப் ஆன் டார்கெட்டிங் ஹிம். அவ வேணும்னே அவனை கூப்பிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்கறது, அதுக்கப்புறம் சரி உட்காருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நீ ஹாஸ்ட், உன் தரத்தை நீ எந்த அளவுக்கு நீ குறைக்கிற கேவலப்படுத்துறன்றது தெரியல. உனக்கு அந்த பொசிஷனோட வர்த் என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்த்து பண்றதுக்கு பேரு ஹாஸ்டிங் கிடையாது. இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியங்கா இவங்க எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டிங்கை இவர் கொண்டு வந்து இங்க பண்ணிட்டு இருக்காரு. அது வேற இது வேறன்றது இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ ரொம்ப கம்ருதீன் லாக் பண்றது எனக்கு பிடிக்கல. கம்ருதீன் இஷ்யூல வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதரே பண்ண தப்பு. ஆதரையை கேள்வி கேட்டுருக்காங்க. ஆதரையை வந்து ஒரு எப்படி நீ வெளியில இருக்கிற பர்சனலிங்க பேசுற, நீங்க எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படிங்கறத கேட்டுருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் பழக்கமாவே இருந்தாலும் அதெல்லாம் வெளியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்க இங்க நடக்கிறத பேசணும். வெளியில அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அது அவருடைய கேரக்டரா இருக்கலாம், இல்ல வந்து அவருடைய சூழல் அப்படி அவரை கொண்டு போய் நிப்பாட்டிருக்கலாம், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. வெளியில அவர் அப்படி இருந்தாருங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்லயும் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் தன்னுடைய கோபத்தை அங்கங்க வெளிப்படுத்துறாரு. கொஞ்சம் கோவப்படுறாரு, அதிகமாக கோவப்படுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அதுக்காக வெளியிலயும் அவர் அப்படிதான் இருந்தார், உள்ளேயும் இப்படிதான் இருப்பாரு. வெளியில பொண்ணுங்க கிட்ட நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு, உள்ளேயும் அப்படிதான் கேட்பாரு. நீங்க வந்து அரோராவை தூண்டி விடுறதுங்கிறது
ம். நீங்க வந்து அவர் அரோரா கூட பழகிறத பார்த்து நீங்க பொசசிவ் ஆறீங்களோ அப்படிங்கிற ஒரு அதுதான் பாயிண்ட் அங்க. கரெக்ட். இப்ப அதுதான் பாயிண்ட் அந்த இடத்துல. ஏன்னா அன்வான்டா அந்த வார்த்தை வரப்பவே நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். நானு இவளுக்கு ஏதோ பொசிசிவ் ஆகுது அந்த இடத்துல அப்படின்னுட்டுன்னு. பட் எனக்கு நான் விஜய் சேதுபதி இத பத்தி பேசுறப்ப வந்துட்டு டார்கெட்டிங் கம்ருதீன் இஸ் நாட் குட். அதே மாதிரி விஜய் சேதுபதி இஸ் நாட் மெச்சோர்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் நினைக்கிறேன் நானு. இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்தீங்க, ஆதிரை வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள எந்திரிச்சு பேசணும்னு சொன்னீங்க. அது சோசியல் மீடியால பேக் ஃபயர் ஆச்சு. சோ நம்ம ஆதிரை டச் பண்ணாமையே இருக்கணும்னுட்டு நினைக்கிறது வந்துட்டு முட்டாள்தனம் அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஆதிரையை இவருக்கு வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. உட்கார்ந்து பேசுறது எழுந்து பேசுறதுன்றது மட்டும்தான் அங்க பிரச்சனை ஆச்சு அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓ, ஆதிரையை வந்துட்டு எந்திரிச்சு நிக்க சொன்னதுனால பிரச்சனை போல இருக்கு, அப்ப ஆதிரையை பத்தி நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இவர் ஹாஸ் பண்றாரு. இவருக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நமக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஐயோ தயவு செய்து போயா அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் நாங்க. ஏன்னா this is not fit, he is not fit to be an host itself. சொல்றாரு பாதி சீசன் தான் இருப்பாரு, பாதி சீசன் இருக்க மாட்டாரு. போயிடும் கேட்டாக்கா அவர் ஹாலிவுட்ல இது புக்கா இருப்பாராம், அது இது பாலிவுட்ல பண்றாரு அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி போனாக்கா ரொம்ப சந்தோஷம். இதுக்காகவே உங்களுக்கு ஹாலிவுட்ல சான்ஸ் கிடைச்சா கூட வந்துட்டு புண்ணியமா போகட்டும், நீங்க கிளம்பி போங்கன்னு தான் சொல்லுவோம் நாங்க. சோ எனக்கு சண்டேவும் வந்துட்டு ரொம்ப சொதப்பலா இருந்தது. செகண்ட் வீக் அவர் ஹாஸ்ட் பண்றது அண்ட் வெரி மச் டிசப்பாயிண்டட். கனி கேப்டன்ன்றது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கனியோட கேப்டன்சி ஓகேவா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கிறாங்க. அது வந்து போன கேப்டன்சி துஷாரை விட பெட்டர்னு நான் பார்ப்பேன். துஷார் வந்து கேள்வி கேட்கல, அவர் வந்து அரோரா பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. இவங்க கேள்வி கேட்கறாங்க, அதுவே பெரிய விஷயம் தான் பாருங்க. அட்லீஸ்ட் கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தர் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் நான் நகர்றேன். ஏன்னா ரம்யாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க, அவங்க நீங்க வந்து ரொம்ப ஒதுங்கி போறீங்க, நீங்க ஒதுங்கி போக கூடாது, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும், நீங்க வந்து பேச வேண்டிய இடத்துல பேசணும். நீங்க வந்து என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க, காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க, நீங்க உங்களை நாமினேட் பண்ணவங்கெல்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு மக்கள் பாக்குறாங்க, மக்களுக்கு தெரியும். அதோட விட்டணும். நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நாமினேட் பண்ணிட்டவங்களே போய் கேட்டீங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த என்னவோ அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நகர்றாங்க. ரெண்டாவது, நீங்க எல்லா டாஸ்க்லையும் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறதையும் ரம்யாவுக்கு வந்து இது பண்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க. அண்ட் பார்வதி கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான் பாக்குறேன். ஏன்னா பார்வதி மறுபடியும் நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னு மறுபடியும் பஞ்சாயத்து பண்ணி, அது நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு அக்செப்டபிளா இல்லை. கொடுக்குற வேலையை நீங்க பண்ணணும், அதுதான் வந்து டாஸ்க். அப்படி பண்ணல அப்படின்னா நாங்க சொல்ற பனிஷ்மெண்ட் என்னமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுல ஒரு மைக் வந்து பின்னாடி போயிடுச்சு, பிக் பாஸ் சொல்றாரு, அப்போ அதுக்கு வந்து நீங்க ஒரு 10 தோப்புக்காரணம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போறதுல என்ன தப்பு பார்வதிக்கு? தோப்புக்காரணம் போடுறதுல என்ன பிரச்சனை அவனுக்கு? நான் போட மாட்டேன், போட முடியாது, எல்லாரும் போறாங்கிறதுக்காக நானும் அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க. அது தப்பு. இது பிக் பாஸ் ஹவுஸ். இங்க வந்து கேப்டனா நான் ஒரு ரூல் போட்டேன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்க பிக் பாஸ் சொல்லி வெளியில போங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அது ஓகே ஃபைன். இப்ப நீ சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் வரேன் நானு. எனக்கு வந்துட்டு இதுல பாரு சொன்னது எனக்கு கரெக்டா பட்டுச்சு. ஏன்னா வந்து கனியை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மட்டும் தான் கேப்டன்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அங்க பிக் பாஸ் இனிஷியேட் பண்ணது வந்துட்டு பின்னாடி இருக்கிற மைக்க முன்னாடி போடு, அவ்வளவுதான். பட் இங்க ராத்திரியில எல்லாம் மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சேர்த்தே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல 4 முறை தோப்பு காரணம் போட்டிருக்காரு எஃப்ஜே. பிரவீன்ராஜ் வந்து 2 முறை தோப்பு காரணம் போட்டிருக்காரு. பார்வதிக்கு 1 முறை கொடுத்துருக்காங்க, அரோராவுக்கு 2 முறை கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்க கனி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்ஷியாலிட்டி பார்க்காம அவங்களுடைய கேப்டன்சில அவங்க ஓரளவு போயிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இது துஷாரை விட பெட்டர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். துஷாரை விட பெட்டர்னு வேணா சொல்லு. பட் துஷாருக்கு வந்துட்டு வேற ஒரு ஒர்க் இருந்தது, இவங்களுக்கு அந்த ஒர்க் இல்லாதனால பனிஷ்மெண்ட்ல இறங்கிட்டாங்க. எனக்கு பார்த்த வரைக்கும் வந்துட்டு போத்தா சேம் அப்படின்ற லைன்ல தான் நான் போறேன். போத்தா சேம் என்ன பொறுத்தவரை துஷாரை விட பெட்டர். ரெண்டாவது, இவங்களை விட இன்னொரு பெட்டர் வரலாம், இன்னொரு பெட்டர் கேப்டன் வரலாம், அது மாற்றுக்கிறது இல்லை.
பட் வந்து இந்த செகண்ட் வீக் கேப்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. உன் பாயிண்ட் ஆஃப் வியூ என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேரி ஆகுது. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்க அந்த அன்பு கேங் இருக்கு இல்லையா, அதுக்கு வரைக்கும் பயாஸ்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இப்பயும் தோணுது. அண்ட் ரம்யாக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு நீ பெருமையா சொல்ற. எனக்கு அது பெருமையான விஷயமா தெரியல. எனக்கு வந்துட்டு உனக்கு என்ன தகுதி இருக்கு பண்றதுக்குன்ற கேள்விதான் எனக்கு வருது முன்ன. Why I am saying this? கேப்டனா அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான். இல்ல தட்ஸ் ஃபைன். Why I am saying this word அப்படின்னா, இப்போ நீ வந்துட்டு அந்த வத்தல் என்ன ஆச்சு, சாப்பாட்டை இது பண்ணி வத்தல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடகம் போடுறோம்னு ஏதோ ஒன்று பண்ணீங்களே, அது என்ன ஆச்சு? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இதெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு தகுதி இல்லைன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பியானாவும் சுபிக்ஷாவும் வந்துட்டு இந்த பிரச்சனைய விஜய் சேதுபதி கிட்ட இனிஷியேட் பண்ணி கொண்டு போனதுனால ஷி இஸ் டார்கெட்டிங் வியானா அண்ட் சுபிக்ஷா. வாண்டட்லி கனி இஸ் டூயிங் தட். அப்போ யூ ஹாவ் சோ மச் ஆஃப் ஃபிளாஸ்ன்றப்போ யூ ஹாவ் நோ ரைட்ஸ், இல்ல உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது அட்வைஸ் பண்றதும் சில விஷயங்கள் தவறா இருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்வதி பண்ற அதே ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் குறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட் பண்றது குறையும்னு நான் நினைக்கிறேன். பார்வதி பண்ற அதே ஆட்டிடியூட் நம்ம வந்து பார்வதி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா தியானாவும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பார்வதியோட செட்ல ஜாயின் ஆயிடாங்க தியானா. அதுதான் நான் பாக்குறேன். பார்வதியோடய சுத்துறது, பார்வதியோடய பேசுறது, அந்த அந்த குரூப்ல அப்படியே ஜாயின் ஆயிட்டாங்க தியானா. அதனால என்ன அவங்களுடைய ஆட்டிடியூடு அப்படியே மாறிடுச்சு. அவங்க தன்னுடைய செல்ஃபை இழந்துட்டு வராங்கன்னு நான் பாக்குறேன் தியானா. ஓகே, எனக்கு தெரியல. நான் பார்வதி அளவுக்கு வியானா மோசம் நான் இப்போ லைவ் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை பார்வதியோட பிரச்சனை வந்துட்டு இருந்தப்போ ஓவர் ஆட்டிடியூட் வியானாட்ட. அவங்க பேசுறாங்க, அவங்க அதுல கேள்வி கேட்கறாங்க, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து வியனாவோட கேம் பிளே எனக்கு ஓகே, பெட்டர், நல்லா இருக்கு. பட் வந்து அவங்க ஆட்டிடியூட கம்மி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து ஓவியாவும் கிடையாது, நீங்க வந்து மத்த இவங்களும் கிடையாது. நீங்களா இருக்கணும். நான் ஓவியா மாதிரியும் நான் பண்ணுவேன், சௌந்தர்யா மாதிரியும் நான் பண்ணுவேன். ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டீங்க, அது ரொம்ப தப்பு. அது பார்க்க இரிட்டேட் ஆகுது. இல்ல, ஃப்ரம் டே ஒன் நான் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஷி இஸ் பிரிட்டெண்டிங் சம்மன் அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீயா இரு, ரொம்ப குழந்தைத்தனமா இன்னோசென்ட்டா பேசுற மாதிரி பேசாத. ஓகே, பட் இப்போ ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. பார்வதியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பார்வதி பண்ற அதே ஆக்ஷன்ஸ், அதே ஆட்டிடியூட், அது அப்படியே வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறப்போ இந்த கேங்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது இன்னும் அதிகமாயிடுச்சு. ஓகே, எனக்கு வந்துட்டு வியானா பண்றது வந்துட்டு ஆதிரை வந்து கொஸ்டின் பண்றது, நீ பண்ணியே ஆகணும்னு சொல்றது, எஃப்ஜே வந்து வியானாவை ரொம்ப கமாண்டிங்கா சொல்றது, அந்த சீப்பன்னு சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சரியா தோணல. பட் கனி வந்துட்டு வியானா மேலயும் சுபிக்ஷா மேலயும் ஒரு இது வச்சிருக்காங்க, எது பண்ணாலும் அவங்க தப்பு அப்படின்றத பின் பாயிண்ட் பண்றதுக்காக ஷி இஸ் ரெடி. பிகாஸ் தீஸ் டூ பீப்புள் தான் வந்துட்டு இனிஷியேட்டட் அபவுட் தட் வேஸ்ட் ஃபுட். ஸோ அதனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கனியே வந்து சின்ன பிள்ளை தனமா தான் இருக்கு. எனக்கு கனியை பத்தி ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. நான் என்னோட ட்விட்டர்ல கூட நான் போட்டிருக்கேன், கனியோட கேப்டன்சிக்கு 2 ஸ்டார் கொடுக்கலாம். வந்து அவங்க ரம்யாக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு 4 ஸ்டாரு, பார்வதியோட சண்டை போடுறதுக்கு 3 ஸ்டார். இப்போ ஓவராலா ஒரு 3 ஸ்டார் தான் நான் கொடுப்பேன் அவங்களுக்கு கேப்டன்சியோட சேர்த்து. ஓகே, கேப்டன்சிக்கு 2 ஸ்டார் தான் நான் கொடுக்குறேன். அதுதான் மேட்ரு. அவங்க கேப்டன்சியா பெட்டரா பண்றாங்க, இதை சூப்பரா பண்ணலாம் நான் சொல்லுவேன். பெட்டரா பண்றாங்க, போன குஷாரை விட கொஞ்சம் பெட்டரா பண்றாங்க. கேள்வி கேட்கறாங்க, பார்வதியை செய்ய வைக்கிறாங்க. நீங்க இந்த டாஸ்க் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் போடுறாங்க பார்வதி மேல. இது ரொம்ப நல்ல விஷயம். வேற எந்த கேப்டன் இருந்தாலும் அது பண்ண முடியுமா எனக்கு தெரியல. இவங்க அந்த ப்ரெஷர் போடுறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் நான் பாக்குறேனே தவிர மற்றபடி பார்வதியோட சண்டை போடுறது, பார்வதி மேல பர்சனல் டார்கெட் இருக்கத்தான் செய்யுது அவங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வியனா மேல பர்சனல் டார்கெட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்ப கூட ரம்யாக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா, ரம்யா வந்து அந்த குரூப்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு பாக்குறாங்களா, இல்ல வந்து அடுத்த செட் ஆஃப் நீங்க வந்து நாங்க இந்த ஹவுஸ்ல இருந்து வெளியில போகும்போது, இந்த சூப்பர் டைல்ஸ் வெளியில போகும்போது நீ எங்களோட வா அப்படின்னு ஒரு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு பிளானா அப்படின்னு எனக்கு தெரியல. கூட இருக்கலாம். அதர் திங் ஹேப்பன் வந்துட்டு திவாகருக்கு வந்துட்டு சபரி அட்வைஸ், சபரி விக்கல்ஸ் எஃப்ஜே 3 பேர் அட்வைஸ் பண்றாங்க. திவாகர் பண்றது தப்பா ரைட்டான்னு புரியாத அளவுக்கு தான் திவாகர் இருக்காரான்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. சபரி வந்து பண்ண அட்வைஸ், சபரி விக்ரம் பண்ண அட்வைஸ் வந்து என்ன பொறுத்த
திவாகருடைய லைஃபுக்கு அது பெரிய ஒரு நல்ல அட்வைஸ் தான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா. அவருடைய கேரியருக்கும் சரி, அவருடைய படிப்புக்கும் சரி, இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து பெண்கள் பின்னாடியே நீங்க போறீங்கிற அந்த ஒரு இதை வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த ஒரு டேக் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்க அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அது திவாகருக்கு எடுத்து சொல்றாங்க, திவாகருக்கு அது இன்னும் புரியல. பார்வதிக்கு போயிட்டு சபரி வந்து இவ்வளவு படிச்சிருக்காரு, நான் இவ்வளவு இப்படி பண்றாரு அப்படின்னு அங்க சபரியை பத்தி பேசிட்டு இருக்காரு தர்வேஸ்க்கு அப்புறம். ஓகே ஓகே. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா கெமி பேசினப்போ கண்ணை பார்த்து பேசு, வயதை பார்த்து பேசாம நம்ம எல்லாம் ரொம்ப கொதிச்சு போய் நான் எல்லாம் பேசினேன், நான் திவாகருக்கு சப்போர்ட்டிவா. பட் நவ் வாட் இஸ் டூயிங் வந்துட்டு தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா, இதனால ஒரு இமேஜ் வேற மாதிரி ஸ்பாயில் ஆகுமே அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்கறையில தான் பேசுற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அவர் வந்துட்டு இது தப்புன்னுட்டு புரியலையான்றது கூட எனக்கு தெரியல. போயிட்டு அந்த ஸ்மெல் பண்றது எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியுது. ஒரு வாட்டி பண்றியா அது காமெடி, திரும்ப திரும்ப போய் பண்ணிட்டு இருந்தாக்கா அது சரியா தோணல. மெயின்டைன் பண்ணும் டிஸ்டன்ஸ், பட் வை இஸ் டூயிங் தட்ன்றது தெரியல. பட் ஃபைன், சபரி அண்ட் விக்ரம் விக்கல்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். பட் எஃப்ஜே ஏன் கூட வந்து அட்வைஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்ப கனிக்கு சொன்னதுதான், நாம ஒழுங்கா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமே தவிர வந்துட்டு நீங்க சும்மா வந்துட்டு எல்லாருக்கும் நானும் அட்வைஸ் பண்றேன், நான் பெரிய ஆளுன்ற மாதிரி எல்லாம் வரக்கூடாது. பட் எனக்கு வந்துட்டு எஃப்ஜேக்கும் பிக் பாஸ்க்கும் என்ன சம்மந்தம்ன்றதுதான் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஒரு குழப்பத்துல இருக்கேன் நானு. அது அப்புறம் எனக்கு வேற என்ன சொல்றதுன்றது எனக்கு தெரியல. ஹரிஷ், வாட் எல்ஸ்? இல்ல, எஃப்ஜே மேல ஏன் அக்கறைன்னு எனக்கும் புரியல. பட் வந்து எஃப்ஜே என்ன சொல்றது, சில பொருட்களை உடைக்கிறாங்கன்னு அதை பத்தி கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேள்வியே கேட்கல. கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து திவாகர் ஒரு கிளாஸ் உடச்சிட்டாருன உடனே அதை கேள்வி கிண்டலும் பண்றீங்க. ஆனா எஃப்ஜே பண்றதுக்கு நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கறது கிடையாது. கேட்கல. இப்போ அந்த ஆதிரை அவ்வளவு பெரிய ஃப்ளவர் வாஸ் சம்திங், அது அது அவ்வளவு பெருசு என்ன, அந்த அளவுக்கு கூட தெரியாதா அங்க ஒரு பொருள் இருக்கு நம்ம அந்த இடத்துக்கு ஓடுறோம்னுட்டுன்னு? ஆடணும் என்ன இதெல்லாம்ன்றது தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்கேஜ் எல்லாம் ரொம்ப குறைச்சலா பார்த்த மாதிரி, ஒன்னு ரெண்டு தான் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த சீசன் வந்த நாள்ல இருந்தே உடைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன சொல்றது, ஒரு 2 வாரத்துக்கு நிறைய பொருட்கள் சேதமாயிருக்கு அப்படின்றதுதான். இருக்கலாம். பட் வந்து எஃப்ஜேக்கு ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்கறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். அதுதான். அண்ட் திவாலி செலிப்ரேஷன் கூட எப்படி இருந்ததுன்னா, என்னமோ எல்லாருமே தலை தீபாவளி கொண்டாடுற மாதிரி தான் இருந்தது. பேர் பேரா தலை தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருந்தது. நாட் ஃபேர்ன்றத சொல்றோம். ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஷோ பேன் பண்ணிட்டு தூரம் போகலாம் அப்படின்றதுதான். எனக்கு பிடிச்சது என்னன்னா, திவாகர் வந்து விக்ரம் சாரோட பையன்கிட்டயே பேசுறாரு விக்ரம் பத்தி. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இவரை பத்தி பையன்கிட்டயே பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, இவரு எப்படி எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியல. இவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா அப்படின்னு எனக்கு புரியல. அதுதான் ஓகே. அதர் திங் வந்துட்டு நான் சொன்னேன்ல, இந்த கானா வினோத்தும் திவாகரன் நல்ல காம்போ அப்படின்னுட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். நீ கூட சொன்ன விஜய் சேதுபதி இதை இனிஷியேட் பண்ணா நல்லா இருக்கும், நான் அப்பவே சொன்னேன் இனிஷியேட் பண்ண சொதப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. த சேம் திங் ஹேப்பன்ட். இப்ப நேத்து எபிசோட்ல எல்லாம் பார்த்தேன்னா கானா வினோத் வந்துட்டு ஹி இஸ் கிராசிங் த லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. இவரை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தடிச்சு வருது. வார்த்தைகள் எல்லாம் நல்லா இல்ல பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ. அதுதான் நான் சொன்னேன். நானு இதை வந்துட்டு அப்படியே விட்டாதான் நேச்சுரலா இருக்கும். இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கா அது போயிடும் அப்படின்றதுலதான் நான் கொஞ்சம் இதுவா இருந்தேன். இல்ல, அவங்க இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம். இப்போ நம்ம இது வேற மாதிரி கொண்டு போவோம்னு நினைச்சிருக்கலாம். பட் திவாகரன் ட்ரை பண்றாரு. மறுபடியும் அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணாரு திவாகர். அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. இல்ல, அதுதான் யதார்த்தமா இல்ல, ஃபேக்கா இருக்கு அதெல்லாம். அண்ட் கடந்து வந்த பாதை சொன்னது பார்வதி அண்ட் பிரவீன். அது பிரவீன் கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பிரவீனோட கதை வந்து எனக்கு இன்னும் புரியல. வந்து ரொம்ப ஸ்பீடா பேசிட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் பேசுற வார்த்தைகள், சில வார்த்தைகள் புரியுது, சில வார்த்தைகள் வந்து
மறுபடியும் ரீகேப் போட்டு கேட்டாதான் அந்த இந்த வார்த்தைகள் என்னங்கிறது எனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்வதி கதையில ஒன்றும் பெருசா இல்லை. பெருசா இல்ல, பட் கிறிஸ்பியா இருந்தது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் இதுதான் மேட்டர் அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ம். பட் வந்து என்னன்னா, பார்வதி அவங்க அம்மா பத்தி இன்னும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது தேவையில்லாத கான்செப்ட் நான் பாக்குறேன். நீங்க அதுதான். உங்களுடைய கடந்து வந்த பாதையை சொல்லணும், உங்க அம்மாவோட கடந்து வந்த பாதையில சொல்லி ஒர்க் அவுட் ஆகிறாங்க. அம்மா வந்து உங்களுக்கு வந்து பேக்கப்பா சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து பர்க்கத்தே கிடையாது. பட் வந்து உங்களுடைய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட் இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னது அது ஓகே, அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுதான் கிறிஸ்பியா இருந்தது. எனக்கு அது ஒன்னும் இல்ல பெருசானாலும் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா அழகா இருந்த மாதிரி வந்து சில இடங்கள்ல நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. பட் வந்து சில விஷயங்கள் சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சந்தேகப்படுவேன், ரொம்ப சந்தேகப்படுவேன்னு சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வெளியில எப்படி போய் சேரும்னா சொல்லவே முடியாது. அதுதான் அது சில வார்த்தைகள் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாலும் எனக்கு தெரியல. பட் அந்த சந்தேகப்படுறது, நான் கொண்டாட்டி போட்டு அடிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணியிருந்தா அவருக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பெருமையா சொல்ற மாதிரி இருக்கு, அதெல்லாம் நாட் ஃபேர். அது அது வந்து வயலேஷன்ல தானே வரும் அதெல்லாம். வயலேஷன்ல தான் வரும். பட் வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும்னு நான் சொன்னேன். அட்லீஸ்ட் எடிட் பண்ற டீமாவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான் சொல்றேன், எடிட் பண்ற டீமை தான் நான் பிளேம் பண்ணுவேன். எது வேணும் எது வேணான்றது தெரியாதா அவங்களுக்கு? இந்த அளவுக்கு மோசமா எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி வந்துட்டு வியானா வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இப்போ டீல் பண்ணிட்டு இருக்காங்க, பாவமா இருக்கு. வியானாக்கு இது அவசியம் தேவைன்னு நான் சொல்றேன். ஏன்னா வியானா வந்து அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னா இத இந்த மாதிரி டீல் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா வந்து காணாம போயிடுவாங்க. கண்டிப்பா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓவியா மாதிரி சௌந்தர்யா மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மள வந்து டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு ஒரு ஐடியால வந்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஓவியாவும் சௌந்தர்யாவும் அப்படிங்கறத இப்பதான் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யா வந்து எப்படின்னா அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட கண்டென்ட் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களா கண்டென்ட் கொடுத்துருவாங்க. சௌந்தர்யா ஓவியாவும் அதே மாதிரிதான், ஓவியா கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தனக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்வாங்க. ஓவியா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு போயிடுற கேரக்டர் ஓவியா. நீங்க வந்து ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி பண்ணா அது பார்க்கவே நல்லா இல்லை. நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஆட்டிடியூட வந்து மாத்திக்கணும் அவங்க. வர வர எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நம்ம அவங்க கேட்கிற கேள்விகள், அவங்க வந்து ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் நல்லா சேர்த்துருக்கு. அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்கிறத பொறுத்தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்களான்னு சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்னன்னா, நம்ம ஒரு சீசன் ஒரு கேரக்டர் பாக்குறோம். அந்த என்ன சொல்றது, முதல் சீசன்ல பார்த்த கேரக்டரே திருப்பி பாக்குறதுக்கு அவசியம் கிடையாது நம்மளுக்கு. நீ யாருன்றத நீ அங்க இது பண்ணு, நீ என்ன இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ அதை பண்ணு அப்படின்றதுதான். சோ அது கொஞ்சம் இதுவா இருந்தது. அண்ட் ஈசிஆர்ல எல்லாம் மழை தண்ணி எல்லாம் வந்துருச்சு. சாரி, ஈசிஆர் இவிபில வந்துட்டு எல்லாம் ரெயின் வாட்டர் எல்லாம் உள்ள வந்துருச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்றதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ வேற பெரிய பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அங்க போட்டிருக்கிற அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஓகே பெட்டரா தான் இருக்கு. ஸோ அதனால தண்ணி தேங்கினாலும் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ட்ரைன் ஆயிடும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதனால பெரிய பாதிப்புகள் இருக்கும்னு தோணல. பட் வந்து மழை காரணமா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பெட்டரா இருக்கும். அந்த இதெல்லாம் தண்ணி எல்லாம் வெளியில எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை கொஞ்சம் லாக் பண்ணி வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா மழையில வந்து உங்களுக்கு டெங்கு கொசுக்கள் வந்து உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கும். இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க டெய்லி கிளீன் பண்ணணும். மழை நீங்க டெய்லி கிளீன் பண்ண முடியாது மழை வச்சுக்கிட்டு. அப்போ அதை தற்காலிகமா க்ளோஸ் பண்ணி வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது அவங்களுக்கும் கண்டஸ்டன்ஸுக்கும் ஹெல்த்தா இருக்கும், பாக்குற ஆடியன்ஸும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஓகே, அது ஒரு இது இருந்தது. வேற என்ன விட்டுருக்கோம் ஹரிஷ்? எல்லாம் நாமினேஷன்ஸ் போட்டிருக்காங்க, நாமினேஷன்ஸ் நடந்திருக்கு, எவிக்ஷன் நாமினேஷன்ஸ் நடந்திருக்கு. வியானா, பார்வதி இல்லையே, தீக்ஷா, கலை, துஷா, ரம்யா, அரோரா, ஆதிரேன்னு இவங்க எல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க. பார்வதி இந்த மாதிரி இல்ல, லிஸ்ட்ல இல்ல, திவாகர் லிஸ்ட்ல இல்ல. ஆமா. சோ அதனால திவாகருடைய ஓட்டு யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வியானா தான் டாப்ல இருக்காங்க. ஆமா,
ஏன்னா டாப்ல இருக்காங்க மேபி. வியன்னா டாப்ல இருக்காங்க, அது ஓகே. ஆனா ஆல் ஆஃப் a சடன் அது எப்படி, அது இவர் என்னத்த கடந்து வந்த பாதை சொல்லிட்டாரு பிரவீன்ராஜ் அப்படின்றது எனக்கு தெரியல. செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஆர்கானிக்காவே தெரியல இது. இல்ல, நீங்க அன்அபிஷியல்ல செகண்டா இருக்கலாம், அபிஷியல்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. ம். அபிஷியல்ல ஒரு ஓட்டு தான் போட முடியும் நீங்க. ஆ ஒருத்தருக்கு தான் நீங்க ஓட் பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்படி இருக்கிறப்போ அபிஷியல்ல அதுக்கு சாத்தியம் இல்லை. பட் வந்து அன்அபிஷியல்ல உங்களுக்கு வந்து எத்தனை ஓட்டு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். போட்டுக்கலாம். நீங்க ம். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி நான் இவருக்கு தான் மறுபடியும் ஓட்டு போடுவேன்னு போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டு ஏறி போயிட்டே இருக்கும். ஏறிட்டே இருக்கும். அது ஓகே. மாத்த முடியாது. அன்அபிஷியல் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அபிஷியல்ல அதுதான். சோ நீங்க பிஆர் எல்லாம் நல்லா பொறுப்பா வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் பிரவீன்க்கு. அன்அபிஷியல்ல பண்ணி என்னங்க யூஸ்? அபிஷியல்ல பண்ணணும், அன்அபிஷியல்ல பண்ணி என்ன யூஸ்? அது ஓகே அன்அபிஷியல்ல இவர் டாப்னு காட்டினாலும் ஒருவேளை அவர் எதிர்த்து ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே. அப்போ நீங்க பிஆர் ஒர்க் பண்ணதே தேவையில்லாத வேலையாயிடும்ல. பிஆர் ம். ஒர்க்குங்கிறது அபிஷியலா எங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக போட்டிருக்கிறது. நீங்க அந்த மாதிரி பார்க்கணும். நீங்க வந்து அன்அபிஷியல்ல ஓட்டு போட்டாங்க, அன்அபிஷியல்ல வந்து அவர் வந்து டாப்ல இருக்காருன்னு காட்டிக்கிட்டே இருந்தா மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, மக்கள் எல்லா 24 hours லைவ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் லாஸ்ட் சண்டே எபிசோட் 1,01,2 lakh வியூஸ் பார்த்துருக்காங்க ஹாட்ஸ்டார்ல மட்டுமே. ஓகே. ஸோ மக்கள் எல்லா எபிசோட்ஸையும் பார்க்க தான் செய்றாங்க. இப்போ லைவ்ல வந்து 60-70 thousand வியூஸ் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ எல்லாரும் எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கத்தான் செய்றாங்க. ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் பார்க்கல, இவங்கெல்லாம் ஓட் பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, பிஆர் ஒர்க்கர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிடையாது. பிஆர் ஒர்க் எப்போ யூஸபிளா இருக்கும் அப்படின்னா 6-7 வீக்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் யூஸபிளா இருக்கும். ஓகே. 6-7 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த போட்டி சுவாரஸ்யம் ஆகும்போது தான் வந்து பிஆர் ஒர்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஓகே. ஓகே. பிஆர் ஒர்க் பண்ணி யூஸே இல்லை. நீங்க தேவையில்லாம காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஓகே. அண்ட் அதர் திங் வந்துட்டு கலை பத்தி சொல்லணும். கலை வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ நல்ல ஒரு இதுவா ஒப்பீனியன் இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு அந்த கலை எக்ஸ்போஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹானஸ்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். லைக் சபரி. காஸ்டிங் பவர் ஜாஸ்தி. அவர் வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்றாரு. காஸ்டிங் பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் என்னன்னா தனக்குன்னு வரும்போது தனக்கான தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்ய தவறிக்கிறார். ஓகே. இல்ல இந்த நாமினேஷன்ல கூட ஹிஸ் டாக்கிங் அபவுட் ரம்யா. ஒரு வார்த்தை சொன்னாரு, ரம்யாக்கு எந்த காலில் அடிபட்டுச்சுன்னு தெரியாம மாத்தி மாத்தி இது பண்ணாங்கன்னாக்கா அது எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க பாரு, அதுதான் அங்க மேட்டரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாக்கா ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னுட்டுனாலாம் அங்க போய் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி சொல்லணும் அப்படின்றது. ரம்யா நிறைய டிராமா பண்றாங்கன்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ அவங்க வெளியில இப்போதைக்கு அவனுக்கு என்ன கண் கொடுக்கறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. தெரியல. இந்த பிக் பாஸ் வீக்ல எப்படி சஸ்டெயின் ஆகணும்னு அவனுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட் 3 அன்அபிஷியல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இடத்துல ரம்யா, அரோரா, ஆதிரை 3 பேர் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரோராவையும் ஆதிரையும் வெளியில அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ரம்யாவை தான் வெளியில அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ரம்யா வந்துட்டு எந்த இதுவுமே கொடுக்கல, கான்டென்ட்டும் கொடுக்கல. அவங்க வந்துட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாங்க, வேற எதுவும் இல்ல. சோ இது கம்ருதீன் வந்து 2 வாரம் ஆச்சு, 2 வாரத்துல நீங்க கண்டென்ட்டே கொடுக்கலன்னா மக்களே யோசிப்பாங்க. ஆமா, நான் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்ல தான் இருப்பேன், நான் வந்து மக்கள் கிட்ட நான் இப்படியே நான் வேலை வாங்கியே நான் வந்து என்ன நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். நேற்று பைசன் டீம் வந்திருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி தான். அந்த கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு போனாங்க. வேற ஒன்றும் பெருசா அங்க சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோம் ஹரிஷ்? இல்ல, நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எனக்கு வந்து மக்கள் தான் பார்க்கணும், மக்கள் தான் அதை வந்து பேசிட்டு இருக்காங்க, மக்கள் தான் பார்க்கணும். யார் கண்டனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள உள்ள வச்சுக்கலாம் பெட்டரா இருக்கும். டபுள் எவிக்ஷன் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் டபுள் எவிக்ஷன். எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டபுள் எவிக்ஷன் இருந்தா பெட்டரா இருக்கும், எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மிட் வீக் எவிக்ஷன், ஒரு வீக்கெண்ட் எவிக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதான் இப்போ வைல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை கூட உள்ள நுழைச்சிட்டு டபுள் எவிக்ஷன் கொடுத்துட்டே வாங்க. இதெல்லாம் வந்துட்டு யூஸ்லெஸ். சும்மா வச்சுட்டு என்ன சொல்றது, உங்க காசு தான் விரயமாகுது அப்படின்றதுதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஸோ லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னுட்டுன்னு பார்ப்போம்.
வேற என்ன ஹரிஷ்? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஓகே அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து பேசுவோம். ஓகே ஹரிஷ், தேங்க்யூ.